தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பெருமான் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி போற்றி. கீர்த்தி தருவதால் தொடர்ச்சி 81. சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாரதனில் செய்வனாகியும் துருத்தி தன்னில் துருத்தியோடிருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கழுகுன்று அதனில் வழுக்காதிருந்தும் புறம்பய மதனில் அரம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமில் பெருமை அழலுரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்வயிற்படுத்து தானே ஆகிய தயபரன் எம் இறை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தர திழிந்து வந்தழக முற்பாலையுள் சுந்தர தன்மையோ துதைந்திருந்தருளியும் மந்திர மாமலை மகேந்திர வேற்பன் அந்தமில் பெருமை அருளுடையண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகம திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடனருக்கும் ஆனந்தமே ஆர அருளியும் மாதிர் கூருடை வரம்பு கருணையின் ஆத பெரும்பரை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலம் ஆகிய மும்மலமருக்கும் தூய மேனி சுடர்விடு ஜோதி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த மண்ணிலே வாழுகின்ற வாழ்முறையினை காலந்தோறும் உணர்த்தி வருகின்ற திரு கைலாய ஞான பரம்பரை ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நடத்துகின்ற திருவாசக தொடர் உரையில் இன்றைக்கு கீர்த்தி திரு அகவலில் 81வது அடி தொடங்கி 112வது அடி வரையிலும் உள்ள பாடல் பகுதிக்கு விளக்கத்தை காண முற்படுகின்றோம். சேவகனாகி தின்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும். இதெல்லாம் பலகாலத்திற்கு முன்னால் நடந்தவை. நமக்கு தெரிந்தது ஒன்றுதான், அது முப்புரத்தை எரித்த வரலாறு. முப்புரத்தை எரிக்கின்ற பொழுது தேவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். இந்த பெருமான் என்ன செய்கிறான், தேவர்களுக்கும் அவன் தான் தலைவன், ஆனால் அவர்களுக்கு பணி செய்கின்ற வகையில் சேவகனாக மாறுகிறான். அதுதான் இறைவனுடைய சிவபெருமானத்தோட மிகப்பெரிய சிறப்பு. என்னன்னா, எல்லாம் வல்லவன் சாதாரண மனிதர்களுக்கு, உண்மையான மனிதர்களுக்கு சேவகனாக சேவை செய்கிறான். அதான் சொல்கிறார். அப்போ தேவர்களுக்கு செவனாக முப்புரத்தை எரித்தான். எப்படி எரித்தான்னா, தேரு வில்லு எல்லாம் வைத்து கொண்டு தான் புறப்பட்டான். ஆனால் அதை பயன்படுத்தவே இல்லை, சிரித்து அழித்தான். அதைத்தான் இங்கே சொல்கிறார், சேவகனாகி தின்சிலை ஏந்தி. அதாவது தின்னுன்னா வலுவான உறுதியான வில்லு, இந்த வில்லை ஏந்தி
பாவகம் பல பல காட்டிய பரிசுங்கிறார். முப்புறத்தை எரித்தது மட்டுமல்ல, இது போன்ற அடியார்களுக்கு எத்தனையோ அருளிச் செயல்களை செய்திருக்கிறான். அது பார்ப்பதற்கு அவன் கருவிகளை வைத்துக்கொண்டு போரிடுவது போல இருக்கும், ஆனால் இல்லை, அது பாவகம், ஒரு நடிப்பு. ஆனால் உண்மை வேறு. தன்னுடைய ஆற்றலினால் அந்த பகையை அழித்து அருளுகிறான். எனவே பாவகம் பல பல காட்டிய பரிசும், இதெல்லாம் என்னென்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் உணர்த்தினாலொழிய நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பல நிகழ்வுகள் என்பது அதனுடைய கருத்து. அதுக்கு அடுத்தாற்போல கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும், கடம்பூர் என்பது ஒரு தலம், அங்கேயும் பெருமான் இனிதாக எழுந்தருளி இருந்தான் என்பது கருத்து. ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும், அந்த திருச்சி பக்கம் ஈங்கோய் மலை என்று ஒரு தலம் இருக்கிறது. அந்த தலத்திலேயும் பெருமான் எப்படி இருந்தான் என்று சொல்கிறார். எழிலது காட்டியங்கிற அழகான தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தினான். அப்போ யாரு எந்த நிலைனா, ஏதோ சில அடியார்களுக்கு அந்த நிலையில் அவர்களுக்கு தன்னுடைய அழகிய தோற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். அதுக்கப்புறம் ஐயாறு அதனில் சைவனாகியும், இது ஒரு முக்கியமான ரெண்டு விதமாக கருத்து சொல்கிறாங்க. அதாவது சித்தாந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நாம் அவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவன் நமக்கு உணர்த்தினால்தான் அவனை புரிந்து கொள்ள முடியும். வேறு வகையில் நம்மால் அவனை புரிந்து கொள்ள முடியாது. அவனை எப்படி வழிபாடு பண்ணுறது? அவன் சொன்னால் தான் வழிபாடு பண்ண தெரியும் நமக்கு. அதனால் அவன் என்ன பண்ணினா, ஒரு சைவன் எப்படி சிவனை வழிபாடு பண்ண வேண்டும் என்று யாருக்கும் உணர்த்தி இருக்கிறான். இது சித்தாந்த அடிப்படையில் சொல்லுகின்ற கருத்து. புராண அடிப்படையில் இதுக்கு ஒரு வழக்கம் சொல்லுகிறார்கள். அந்த திருவையாற்றில் பரம்பரை சிவாச்சாரியார்கள் என்று இருப்பார்கள். அவர்களில் ஒருவர், அதாவது அந்த முறை உடையவர், பூசை செய்கின்ற முறை உடையவர், எங்கேயோ காசிக்கு போயிட்டாராம். போயிட்டு நெடுங்காலம் கழித்து தான் திரும்பி வருகிறார். அந்த நேரத்தில் மற்றவர்கள் அந்த இடத்தை வவ்விக்கொள்வதற்கு முயலுகிறார்கள். இதை பெருமான் பார்த்துட்டு அவனே ஒரு சைவனாக தோற்றம் கொண்டு அங்கே பூசை செய்தான். உண்மையான சிவாச்சாரியார் வந்த பிறகு சில சிக்கல்களை தோற்றுவித்து பிறகு அவருக்கு அது கிடைக்குமாறு செய்தான் என்று ஒரு புராண செய்தி இருக்கிறது. அந்த அடிப்படையிலையும் ஒரு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் உண்மையதான். அவன் சைவனாக எப்படி சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கிறான். அதற்கு அடுத்தாறு போல துருத்தி தன்னில் அருத்தியொடு இருந்தும், துருத்தி என்பது இன்றைய குத்தாலம், தஞ்சை மாவட்டத்தில் குத்தாலம் என்ற தலம். ஏன்னா குத்தாலம் தான் அங்கே தலைமரம், அதனால இப்போ குத்தாலங்கிற பேர் வழங்குகிறது. அந்த குத்தாலத்தில் அருத்தியொடு இருந்தான். அருத்தினா அன்புன்னு அர்த்தம். அன்புனால எழுந்தருளி இருந்தான் என்று பொருள். அதுக்கு அடுத்தபடி திருப்பனையூரில் விருப்பனாகியும், அதுபோல பனையூர் என்ற தலத்திலேயும் மிகுந்த விருப்பத்தோடு எழுந்தருளி இருந்தான் என்று பேசுகிறார். அதை அடுத்து கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும், கழுமலம் என்பதுதான் சீர்காழியை குறிக்கின்ற இன்றைய ஊழிக்கு, இந்த ஊழிக்கு உரிய பேர் கழுமலம் என்பதுதான். அந்த கழுமலத்தில் காட்சி கொடுத்தும், யாருக்கு கொடுத்தான், எப்போ கொடுத்தான், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஞானசம்பந்தருக்கு கொடுத்து நமக்கு வரலாறு தெரிகிறது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு மாணிக்கவாசகர்களின் முற்பட்ட காலமாக பிற்பட்ட காலமாக என்ற ஆராய்ச்சியெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையே நான்லாம் பிற்பட்ட காலம் 9ஆம் நூற்றாண்டு என்ற கருத்தில் தான் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய குருநாதர் அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது தெளிவாக எனக்கு இருக்கிறது. ஆனால் சிலருக்கு 3ஆம் நூற்றாண்டு என்ற ஒரு கருத்து இருக்கிறது. காலத்தை பற்றியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, கருத்து தான் நமக்கு முக்கியம். அந்த வகையில் என்ன பண்ணுற கழுமல மதுரையில் காட்சி கொடுத்தும் அடியார்களுக்கு அவன் அங்கே காட்சி கொடுத்திருக்கிறான். அப்புறம் கழுக்குன்று அதனில் வழுக்காது இருந்துங்கிற கழுக்குன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் தான். அந்த குன்றத்திலேயும் அதாவது உண்மையான அடியார்களுக்கு அதாவது தவறு இல்லாமல், அதாவது விட்டு விடாமல் அவர்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கிறான். வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியுங்கிறார். புறம்பயம் என்பது அந்த அந்த சோழ நாட்டு தஞ்சை பகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலம். அந்த தலத்தில் அறம்பல அருளியுங்கிறார். இப்போ அறத்தை அவன் சொல்லி கொடுத்துருக்கிறான். இதில் அறம் பலங்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். அப்போ அறம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அரு கூட்டலாம், அதை அறுப்பது அறம். எதை அறுப்பது? உயிர்களுடைய ஆணவ தொடர்பை அறுப்பது எதுவோ அது அறம். அந்த அறம் பலவாக இருக்கும். அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறான். அதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும். இதுக்கு ஒரு வழக்கம் சொல்கிறாங்க, ஒரு புராண கதை. அது எனக்கு உடன்பாடாக இல்லை. அப்போ இதில் என்ன இருக்குன்னா, குற்றாலத்தில் குறிக்கோளாய் எழுந்தருளி இருந்தான் என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏதோ ஒரு, ஏன்னா குற்றாலத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அங்கே தான் அகத்தியர் வாழ்கிறார் என்ற கருத்தெல்லாம் அவர் தான் தமிழ் கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் குற்றாலத்தில்
குறிக்கோளாய் இருந்தும் அந்தமில் பெருமை அழலூறு கறந்துங்கிறார். அந்தமில் பெருமை, அப்போ அவனுடைய பெருமைக்கு ஒரு முடிவே கிடையாது, அழிவே கிடையாது. அத்தகைய பெருமையுடையவன் இறைவன் ஒருவனே. அவன் அழல் உரு கறந்தும், அழல் என்பது இந்த இடத்துல நெருப்பை குறிக்காது, நெருப்பை போன்ற செம்மேனியை குறிக்கும். அதுதான் அவனுடைய உண்மையான நிலை. அதை என்ன பண்றான்னா மறைத்து கொண்டு வருகிறான். இது உண்மையான கருத்து. இது இறைவன் மட்டும் இப்போ நம்ம இதெல்லாம் வழக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். சிவருமானே இப்போ வந்து நின்னான்னா நம்ம நம்ப மாட்டோம். அதுதான் நம்முடைய உண்மையான நிலை இது. ஏன்னா நமக்கு அவனை எதிர்கொள்கின்ற அளவுக்கு நம்ம இடத்துல தகுதி கிடையாது, ஆற்றல் கிடையாது. அதனால நம்ம அவனை ஏதோ போலித்தனமாக யாரோ ஒரு நடிகர் வந்து விட்டார் தான் நம்ம நினைப்போம். அதுதான் உண்மையான நிலை. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எந்த அடியார்களுக்கும், ஞானசம்பந்தர் போன்ற அருளாளர்களுக்கு அவன் காட்டுவான். ஆனால் மற்ற அடியார்களுக்கெல்லாம் தன்னை மறைத்து கொண்டு தான் வருவான். பெரிய புராணத்தில் பல இடங்களில் இதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ காரைக்கால் அம்மையருடைய வரலாற்றிலேயே தன்னை மறைத்து கொண்டு தான் வருகிறான், ஒரு அடியாராக வருகிறான். அதுபோல் நம்ம கருத்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தார் போல சொல்கிறார், சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞாலம் போல வந்தருடி எவ்வொரு தன்மையும் தன்மையேற்படுத்தும் தானேயாகிய தயாபரன் எம்மியரை. இதற்கு ரெண்டு விதமாக பொருள் சொல்லலாம். ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேவ உலகத்தில் நடந்த செய்தி, அதாவது முப்புறத்தை எரிச்சாச்சு. அப்போ எரித்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தேவனும் என்னங்கிறான், என்னால் தான் இது நடந்தது, நான் இப்படி பங்கு பெறலை அப்படின்னா இது நடந்திருக்கான்னு அவன் பெருமை பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ தான் சிவபெருமான் ஒரு தோற்றத்தில் வந்து ஒரு சின்ன துரும்ப நிலத்தில் வானுள்ளத்தை நட்டு விட்டு இதை நீங்கள் அசையுங்கள் பார்க்கலாம்னு சொல்கிறான். ஒருவரால் அசைக்க முடியல. அதை அக்னி பகவானால் எரிக்க முடியல, வாயு பகவானால் அதை அசைத்து வெளியில் கொண்டு வர முடியல. எல்லோரும் கடைசியில் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்கள். அப்போ தான் அவன் சொல்கிறான், அதாவது தற்பெருமை சொல்லாதீர்கள் என்று ஒரு அறிவுரை அங்கே சொல்கிறான். அந்த கருத்தை வச்சு ஒரு கருத்தை சொல்கிறார், எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு வழக்கமாக சொல்கிறாங்க. ஆனால் சித்தாந்த ரீதியான வழக்கம் என்பது வேறு விதமான செய்தி. அதாவது நம்ம எப்படி பார்க்கணும்னா, அதுக்கு முன்னால் சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு ஒரு அழகிய திருமேனி கொண்டு இந்திர ஞாலம் போல, இந்திர ஜாலம்ங்கிறோம். அதாவது பார்ப்பதற்கு உண்மையாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளபடியே அது நடக்காது. அதுதான் இந்திரஜாலம்னு. அந்த மாதிரி வந்து அவன் அவர்களுக்கு அறிவுரை சொன்னான் என்பது ஒரு கருத்து. இப்போ இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா, எவ்வொரு தன்மையும் தன்மை ஈர்ப்படுத்துங்கிறார். இது ஒரு அருமையான கருத்து. என்ன கருத்துன்னா, சிவபெருமான் ஒருவனே தன்னைத்தானே சார்ந்து கொண்டிருப்பவன். அதனால் அவனுடைய 8 குணங்களில் தன்மயத்தன் என்பது முக்கியமான ஒரு குணம். எல்லா குணங்களும் அடங்கியுள்ள குணம் அது, தன்வயத்தன். ஆனால் எல்லா உயிர்களும் பிறவயத்தன். எப்பொழுதும் அது கடைசியாக சிவபயத்தனாக மாறும் உயிர். அதுதான் நிறைநிலை. அப்போ இறைவன் ஒருவனே தன்வயத்தன் அப்படிங்கிற கருத்து. அந்த தன்வயத்தன் என்ற குணத்தினால தான் அவன் ஒப்பற்ற இறைவனாக இருக்கிறான் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அவன் என்ன செய்கிறான், எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படுத்தும். அவனுக்கு மிஞ்சிய தன்மை யாரிடத்திலையும் கிடையாது. அப்படி யாராவது காட்ட வந்தால் அவற்றையெல்லாம் தன்மையப்படுத்தி விடுவான் என்பது கருத்து. அப்போ உண்மையான இதில் கருத்து என்னென்னா, சிவபெருமானே முழுமுதற் கடவுள். அந்த கருத்தை தான் உணர்த்துகிறார். எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படுத்தும் தானே ஆகிய தயாபரன் எம்மிரை. அப்புறம் சந்திர தெய்வத்து சாத்திரனாகி. சந்திர தெய்வம் என்பது ஒரு தீவு. இப்போ எங்கே இருக்குன்னெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த தீவில் இந்த இறைவனை என்ன பண்ண சாத்திரனாக வெளிப்பட்டு இருக்கிறான். சாத்திரம் என்பது என்ன, கொள்கை, அதாவது கோட்பாடு, இவற்றை விளக்கி சொல்லுகின்ற ஒரு ஞானாசிரியன். அதான் சாத்திரன். அவன் ஏன்னா அவன் உணர்த்தினாலே ஒன்றையும் உணர முடியாது. அதுவும் மிகப்பெரிய உண்மை. நான் இப்படியெல்லாம் கருதுகிறேன். எப்படி கருதுறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து சிவஞான போதத்தை அருளியவர் மெய்கண்டார், அது வழங்குகிறார். சிவஞான போதத்தை அருளியவர் மெய்கண்டார். அவர் எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு? நமக்கு வரலாறு என்ன சொல்லுகிறது? மெய்கண்டாரை ஆட்கொண்டவன் யாரு? பரஞ்சோதி முனிவர் தானே. மேலும் உள்ளது கையிலையிலிருந்து வந்து ஆட்கொள்ளுகிறார். ஏன்னா அதுக்கு பிறகு அவருடைய மாணவர் யாரு? அருந்தி சிவாச்சாரியார். அவர் வந்து ஆகமங்கள்லாம் கரைச்சி குடிச்சார், சகல ஆகம பண்டிதர். இப்போ எங்கே வேறுபாடு வருகிறது என்றால், இறைவனிடமிருந்து நேராக பெறுகின்ற ஞானம் முழுமையாக இருக்கும், அதில் சிக்கலே வராது.
அவரிடத்தில் பாடம் கேட்டவர்கள் ஏற்கனவே பல விஷயங்களை உள்ள வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணோட்டத்தோடு இதை பார்ப்பார்கள். அப்போ அந்த கருத்து கொஞ்சம் மாறும். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன், பல இடங்களில் சொல்லுவேன். 14 சாத்திரங்கள் இருந்தாலும் சிவஞான போதத்திற்கு சிவஞான போதம் தான். நீ அதைத்தான் ஆழ்ந்து படிக்கணும். அதில் தான் உண்மையான கருத்துக்கள் இருக்கின்றன. மற்றவற்றெல்லாம் கொஞ்சம் சிக்கல் வரும். அது நம்ம அதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். எதுக்காக இந்த இடத்துல சந்திர தீபத்து சாத்திரனாகி, இப்படி கைலாயத்திலிருந்து வந்தவர்கள் மட்டுமல்ல, இறைவனே சில இடங்களில் சிலருக்காக அவனே ஞானாசிரியனாக வெளிப்பட்டு அவர்களுக்கு சாத்திர கருத்துக்களை உணர்த்தி இருக்கிறான் என்ற கருத்தை இதில் வெளிப்படுத்துகிறார். அப்புறம் அந்தரத்தி இழிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்து இருந்தருளியுங்கிறார். அந்தரத்தி இழிந்து வந்து, அந்தரம் என்பது அந்த பரத்திலிருந்து பெருமான் கீழே இறங்கி வருகிறார். யாருக்காக என்றால் அது சொல்றாரு, பாலை. பாலை என்ற கழிப்பாலை என்ற ஒரு தலம், திருக்கழிப்பாலை, சென்னை பகுதிகளில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் சிதம்பரம், சிதம்பரம் பக்கம், சிதம்பரம் பக்கம் இங்கேயும் ஒரு பாலைவனம் ஒன்று இருக்குது. சரி, அந்த திருக்கழிப்பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்து இருந்தருளியுங்கிறார். சுந்தரத்தன்மைன்னா அழகிய தோற்றம். அது என்ன தோற்றம்னு தெரியாது. அதில் துதைந்தருளி நெருங்கி இருக்கிறார். அதாவது ஆசிரியரும் மாணவர்களும் நெருங்கி இருப்பது போல அவனை நெருங்கி இருந்து உணர்த்தி இருக்கிறான் என்பதுதான் கருத்து. அதுக்கு அடுத்தது போல மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் என்று பேசுகிறார். மந்திர மாமலை மகேந்திர வெப்பன், இதெல்லாம் ஏற்கனவே இந்த கருத்து வந்திருக்கிறது. அருமையான கருத்து இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் உணர்த்தினாலொழிய ஒன்றையும் உணர முடியாது என்பதுதான கருத்து. இதெல்லாம் நம்ம பேசுகிறோன்னா நிறைய பேசலாம். அவ்வளவு செய்திகள் இதில் இருக்கின்றன. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகத்தில் உயிர்கள் பிறவி எடுக்கின்றன. இந்த ஓரறிவு, ஈரறிவு, அப்படி மூவறிவு, நாலறிவு, ஐயறிவெல்லாம் வந்து கடைசியில் 6 அறிவு மனித பிறவிக்கு வந்தாச்சு. இந்த மனித பிறவி எதற்காகனா, இறைவனை முதல்ல புரிந்து கொள்ளணும். முதல்ல இறைவனை புரிந்து கொண்டு அதுக்கு பிறகு இறைவனை பற்றணும். அதுக்கு தான் மனித பிறவி, வேறு எதற்கும் அல்ல. அதுதான் திருக்குறளே முதல்ல அந்த கடவுள் வார்த்தை அதுதான் அந்த கருத்தை தான் விளக்குகிறது. அப்போ நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, அவனை எப்படி புரிஞ்சிக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. அதை வைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு இந்த மொழியை பற்றிய சிந்தனையெல்லாம் வருகிறது. நான் இப்படியெல்லாம் உள்ளுக்குள்ளாக நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன், நூல்களிலையும் எழுதி கொண்டிருக்கிறேன். அதாவது பொருள் 3 தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் செவ்வருவான். உயிர், நாம் இருக்கிற உயிர் என்பது ஒருமையில் சொன்னாலும் உண்மையில் அது பன்மை. அது உயிர்கள், எத்தனை உயிர்கள் யாருக்கும் தெரியாது, கணக்கற்ற உயிர்கள். அப்போ இது 2வது பொருள். 3வது பொருள் வந்து ஆணவம். இப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சிவன் அல்லது சிவம் என்பது ஞானப்பொருள். ஞானம்னா இயல்பு ஞானம், இயல்பாகவே ஞானத்தில் உள்ளவன் அவன். அப்போ அந்த இயல்பாகவே ஞானத்தில் இருப்பதனால அவன் தன்னைத்தானே சார்ந்திருப்பான், வேற யாரையும் சார மாட்டான். அவன் தான் தன்வயத்தன் என்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்தது உயிர்கள். உயிர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா, உயிர் கூட்டல் இர், உயிர். உயிர் அப்படின்னா உயிர்ந்து செல்லுவது என்று பொருள். இப்போ உயிர்ந்து செல்லுவது உயிர் என்றால் எங்கிருந்து எங்கே செல்லுது? அடுத்த கேள்வி. இந்த கேள்வியை எழுப்பணும்னா நமக்கு பலவிதமான, ஒரே கருத்தில் பலவிதமான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். எனக்கு இருளிலிருந்து ஒளிக்கு செல்லுதல், அறியாமையிலிருந்து அறிவுக்கு செல்லுதல், இந்த மாதிரி உருவத்திலிருந்து அருவங்கடந்த நிலைக்கு செல்லுதல் என்று பல கருத்துக்கள் கிடைக்கும். அதுதான் உய்தல். அந்த அடிப்படையில் தான் உயிர் என்ற சொல் வந்தது. இதெல்லாம் மொழி ஆராய்ச்சியும் இருந்தால் தான் இந்த கருத்தெல்லாம் விளங்கும். மொழி ஆராய்ச்சி இல்லாமல் நம்ம வெறும் நூல்களை மட்டும் படிக்கணும்னா இந்த கருத்தெல்லாம் விளங்குவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ உயிர் என்பது, உயிர் என்று எந்த பொருளை குறிக்கிறோமோ அதனுடைய ஒரு நிலை, அவ்வளவுதான். அதனுடைய முழுமைத்தன்மையை அந்த சொல்லு சொல்லவே இல்லை. ஆனால் நடைமுறையில் அதுதான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, ஏன் இது வந்து அறியாமையிலிருந்து அறிவுக்கு போகணும், இருளிலிருந்து ஒளிக்கு போகணும், உருவத்திலிருந்து பரத்துக்கு போகணும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது ஏன் கீழே வந்ததுன்னு அடுத்த கேள்வி. ஏன் அது இருளுக்கு வந்தது, அது ஏன் வந்து அறியாமைக்கு வந்தது, ஏன் அது உருவத்துக்கு வந்ததுன்னா அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்குரிய பதில் தான் ஆன்மா என்ற சொல். ஆன்மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்னா பசுவு என்று பொருள். மா என்றால் விலங்கு, மாடு என்ற அர்த்தம்.
ஆன்மா என்றால் பசுமாடுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்போ பசுமாடு என்று ஏன் இந்த பொருளை குறிக்கிறார்னா, பசுமாடு, வளர்க்கப்படுகின்ற பசுமாடு ஒரு முளைக்கொம்பில் கட்டப்பட்டிருக்கும். அதுபோல இந்த உயிர் என்று எதை சொல்கிறோமோ அந்த பொருள் ஆணவம் என்ற முளைக்கொம்பில் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, அதுவாகவே கட்டுண்டது. யாரும் கொண்டாந்து உயிரை கொண்டாந்து ஆணவத்தில் கட்டலை, இதுவாகவே போய் கட்டி கொண்டது. என்ன காரணம் அப்படின்னா, அப்போதான் அடுத்த கேள்வி வருகிறது, ஏன் அப்படி செய்தது அப்படின்னு கேட்டால், உயிர் என்று எதை சொல்லுகிறோமோ, ஆன்மா என்று எதை சொல்லுகிறோமோ அதனுடைய உண்மையான பெயர் என்றால் சாரு. சார் கூட்டல் ஓ சாரு, எந்த நூலிலும் கிடையாது. ஆனால் இது பொருத்தமாக இருக்கும், சிந்தித்து பார்த்தீங்கன்னா பொருத்தமாக இருக்கும். பொருத்தம் இல்லைன்னா மறுப்பு கொடுங்க, அதை நான் எதிர்கொள்கிறேன். அப்போ சாரு. அப்போ சாரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஒரு பொழுதும் தனித்திருக்காது, எப்பொழுதும் ஏதேனும் ஒன்றை சார்ந்து கொண்டிருப்பது, அதனால் அதற்கு சாரு என்று பெயர். அனாதி நிலையில் இந்த சாரு ஆணவத்தை சார்ந்தது. ஆணவத்தை சார்ந்ததனால் அதன் இயல்பாகிய அறியாமையை தன்னுடைய குணமாக ஏற்றுக்கொண்டது. இப்படித்தான் உயிருக்கு இருள் வந்தது, அறியாமை வந்தது. இந்த அறியாமையிலிருந்து விடுபடுவதற்கு தான் பெருமான் மாயையை கொண்டு உருவங்களை படைச்சி இந்த உயிருக்கு பொருத்தினான். அந்த நிலையில தான் மனித உடம்பு உயிருக்கு கிடைத்தது. அதனால தான் உயிர் கீழிருந்து மேலே போக வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிற வழக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த செய்திகளை எல்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அப்போ 3 பொருளில் உயிர் இப்படி பார்த்துட்டோம். ஆணவம் என்பதுன்னா அதனுடைய இயல்பு அறியாமை. அந்த அறியாமை அது ஒரு சடப்பொருள். இறைவன் எப்படி ஞானப்பொருளோ அதுக்கு நேர்மாறாக ஆணவம் அது ஒன்றுமே பண்ணாது, அது செவனேன்னு கிடக்கும் அது பாட்டுக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நாம தான் அதை போய் பற்றுகிறோம். அது பற்றின உடனே அதனுடைய குணத்தை நாம் பெற்று விடுகிறோம். அந்த குணம் என்ன பண்ணுன்னா, டீ என்னென்னலாம் பண்ணுதோ, காப்பி என்னென்னலாம் பண்ணுதோ, அதுபோல் உயிரை உடம்ப இது பண்ணும், காப்பியும் டீயும். ஆனால் ஆணவம் உயிரை அந்த மாதிரி பண்ணிடுச்சு. அதாவது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், ஆனால் நல்லா இருக்க முடியாது. அதுதான் ஆணவம் பண்ணுகின்ற வேலை. ஆணவம் என்பது ஒரு சிறைக்கூடம் போல, தன்னையே தான் அறிய முடியாத நிலையில் இருப்பது போல, அதுதான் ஆணவம். இந்த ஆணவத்தை பற்றிருந்தால் உயிருக்கு இந்த நிலைமை. அதனால தான் இறைவன் ஞானமாக இருப்பதனால கருணையோடு இந்த வேலையெல்லாம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். இதில் என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் குறியீட்டு சொற்கள் உண்டு, குறியீட்டு ஒலிகள் உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். என்னென்ன குறியீட்டு ஒலிகள்லாம்? இறைவனை குறிப்பது அகரம் அ, உயிரை குறிப்பது ஊ, ஆணவத்தை குறிப்பது இம்மு. பெருமான் என்ன அருமையாக இந்த வாயை படைச்சிருக்கிறான் தெரியுங்களா? அதாவது வாயை திறந்த அ, வாயை மூடுனா இம்மு, வாயை குவிச்சா ஊ. இயல்பாக இந்த உடம்புல வச்சிருக்காங்க. இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தான் வச்சிருக்கிறான். வேற எந்த மொழிக்காரர்களும் இப்படி விளக்கம் கொடுக்கவே முடியாது. நாம தான் இந்த மொழியை வைத்துக்கொண்டு பெருமான் இந்த மொழியை படைக்கிறான். அகரம் உகரம் மகரம், மகர ஒற்று. அப்போ இந்த மூணிஞ்சத்தை ஓம். இந்த ஓம் தாங்க நமக்கு எல்லாம். அதுதான் வாக்காக வருகிறது, அதுதான் பின்னாலும் மொழியாக வருகிறது. இன்றைக்கு நம்ம மாறுதட்டி கொள்றோம்ல, தமிழுக்கு இணையான மொழி எதுவுமே கிடையாது. என்ன காரணம்? இது இயற்கை மொழி. இதை எத்தனை பேர் என்ன செய்தாலும் இதெல்லாம் அழிக்கவே முடியாது. ஆனால் இதையெல்லாம் அறியாத தமிழர்கள், அறியாத சைவர்கள் வீழ்ந்துபடுவார்கள். இன்னைக்கு அந்த நிலை தான் இருக்குது. அதை நினைச்சு தான் எனக்கு வருத்தம் மிகுதியாக இருக்கிறது. வாழ வேண்டிய தமிழ் சைவர்கள் ஏன் வீழ்ந்து கிடக்கிறார்கள் என கேள்வி எழுப்புகின்ற பொழுது இந்த உண்மையை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த மொழி அருமையான மொழி. இந்த அகரத்திலிருந்து தான் 5 உயிர் ஒலிகள் வருகின்றன. உகரத்திலிருந்தால் மற்ற உயிர் ஒலிகள் வருகின்றன. இம்மு என்பதிலிருந்து தான் மெய்யெழுத்துகளெல்லாம் வருகின்றன. இந்த 3 சேருது பாருங்க, இதுதான் தமிழ் மொழி. உயிர் மெய், உயிர் மெய் என்றெல்லாம் நம்ம பேசுகிறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் சொற்கள் உருவாகின்றன. அந்த சொற்களை கொண்டு தான் பொருளை உணர்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஓம். அந்த ஓமிலிருந்து தான் தமிழ் பிறக்கிறது. அந்த தமிழ் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்தா, சிந்தித்து பார்த்தா ஒரு பெரிய உண்மை நமக்கு கிடைக்கும். அமிழ்து அமிழ்து அமிழ்துன்னு நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா தமிழ் என்ற சொல்ல தானாக வரும். அப்போ தமிழ் என்பது அமிழ்து, உயிருக்கு அமிழ்து. இந்த அமிழ்தத்தை நம்ம பெறணும்னா தமிழை உணர்ந்து தமிழை பயன்படுத்தணும். எப்படி சிவனை நோக்கி செல்வதற்காக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தியவர் தான் நம்முடைய அருளாளர் பெருமக்கள்.
நம்முடைய தேவார திருவாசகங்கள்லாம் அந்த அடிப்படையில் எழுந்தவை. எனவே அதை நாம் சார்ந்து அதனுடைய பொருளை உளங்கொள்ளுகின்ற பொழுது நாம் அந்த நிலைக்கு போக முடியும். இந்த கருத்தெல்லாம் வைத்து தான் ஆகமம் என்பது எழுந்தருளியிருக்கிறது. அதுதானே சொல்ல வந்தேன். ஆகமம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் ஏற்கனவே என்னை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த கருத்து அடிப்படையில் தான் எல்லாருமே ஒரு காலத்தில் ஆகமம் தொடருவோம். இப்போ ஆகமம் என்ற சொல்லுக்கு எல்லாரும் என்ன பொருள் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆகமம் என்றால் வந்தது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. எங்கிருந்து வந்ததுன்னா சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது, அப்படி தான் விளக்கம் சொல்கிறாங்க. அதுதான் நம்முடைய இது ஆகமங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. ஆனால் உண்மை அது அல்ல, தமிழில் தான் இருந்தன. என்ன காரணம்னு கேட்டால் ஆகமம் என்பது ஒரு தமிழ்ச்சொல். ஆ கூட்டல் கமம். ஆ என்றால் பசு, பசு என்றால் உயிர், கமம் என்றால் நிறைவு என்று பொருள். அப்போ ஆகமம் என்று சொன்னால் குறைவுடைய உயிர் நிறைவு பெறுவதற்காக என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை சொல்கின்ற நூலுக்கு ஆகமம்னு பேர். அதுதான் ஆகமம். நமக்கு சைவத்திற்கு கிடைத்த ஒரு தனி சிறப்பு அது. எல்லா மதங்களிலேயும் வேதமும் உண்டு, ஆகமமும் உண்டு. ஆனால் தமிழ் ஆகமத்திற்கு இணையான ஆகமம் எங்கேயும் கிடையாது. இப்போ இன்னொரு சொல்லியும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கிராமங்கிற சொல்ல பயன்படுத்தினோம், அதையும் விட்டுட்டு இப்போ சிற்றூர்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த கிராமம் என்ற சொல்லு சமஸ்கிருத சொல்லு. ஆனால் கிராமம் சமஸ்கிருதத்தில் அவங்க உருவாக்கலை,
தமிழை சமஸ்கிருதமாக மாற்றினார்கள். தமிழில் இந்த சிற்றூருக்கு கிராமத்துக்கு காமம் என்று பெயர், காமம் என்று பெயர். இன்றைக்கு இலங்கையில் கதிர்காமம். கதிர்காமம் என்பது முருகனுடைய ஊர். அது இந்த காமம் என்ற சொல்லைத்தான் கிராமம் என்று அவர்கள் திரித்து கொண்டார்கள். இதெல்லாம் நான் சொல்ல, இதெல்லாம் மொழி ஆராய்ச்சி வல்லுநர்கள் விளக்குகிறார்கள். அப்போ இன்றைக்கு இதெல்லாம் நம்முடைய கருத்துக்கள். இதெல்லாம் நாம் இதெல்லாம் ஆழ்ந்து பார்த்தா இழந்து கொண்டு இருக்கிறோம், பயன்படுத்த முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா நம்முடைய நிலை எங்கேயோ போய் நிற்கும். அது அந்த வகையில் தான் சொல்கிறேன். மந்திர மாமலை என்று பேசுகிறார். இப்போ மந்திரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆகமம் என்று தான் இந்த இடத்துல பொருள். இப்போ ஆகம மாமலைங்கிறார். ஏன்னா முன்னால் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அதாவது மகேந்திர மதனில் ஆகமம் அருளியும் என்று ஒரு கருத்து முன்னாலே சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே வழிமொழிந்து பேசுகிறார். மந்திர மாமலை மகேந்திர வெற்பன்கிறார். மகேந்திர வெப்புனா மலைன்னு அர்த்தம். மகேந்திர மலையை உடையவன் என்ற கருத்தை இங்கு சொல்லுகிறார். அப்போ என்ன பொருள்னு கேட்டால், ஆகமம் என்பதுதான் நமக்கு உரிய சைவ நெறியை விளக்குகின்ற நூல். அந்த நூல் இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம நிரம்ப இழந்திருக்கிறோம், ஏமாந்துருக்கிறோம், ஒன்றும் தெரியாதவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லா சொத்துக்களும் இன்றைக்கும் இருக்கின்றன. நான் அதை தான் வியந்து, தொல்காப்பியத்தில் இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, திருக்குறளில் இருக்கிறது, 12 திருமுறையில் இருக்கிறது, 14 சாத்திரத்தில் இருக்கிறது. இவற்றெல்லாம் ஆழ்ந்து ஆழ்ந்து பார்த்தோன்னா நம்முடைய நெறி எது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால், அதை பின்பற்ற தொடங்கினால் இந்த காலத்திலேயே உயர்ந்த நிலையை அடையலாம். அது நான் அறிந்த கருத்து. அதைத்தான் இங்கே சொல்ல மந்திர மாமலை மகேந்திர வெற்பன் என்று விளக்குகிறார். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல். அந்தமில் பெருமை என்பது முன்னாலேயும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அவனுடைய பெருமை என்பது அவன் சுயநலத்திற்காகலாம் அந்த பெருமையை விரும்பலை. அந்த பெருமையை சொல்ல 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 நாம அவனை சாருவோம். அந்த வகையில் தான் அருளாளர்கள்லாம் அவனுடைய பெருமையை பேசுகிறார்களே தவிர இறைவன் ஒரு தன் விருப்பன் என்ற அடிப்படையெல்லாம் பேசவே இல்லை. எனவே அந்தமில் பெருமை உடையவன், அவனுடைய பெருமைக்கு முடிவே கிடையாது, அழிவே கிடையாது. அவன் என்ன செய்கிறான்? அருளுடை அண்ணல். அந்த அருளுடை அண்ணலாக இருப்பதனால தான் அவனுக்கு பெருமை பலவாக வந்து சேருகின்றன என்ற கருத்தை பார்க்கிறோம். எந்தமை ஆண்ட பரிசு அது பகரின் அப்படிங்கிறார். அப்ப எந்தமை, என்னை போன்ற அருளாளர்களை என்று பொருள். ஏன்னா என்னைன்னு சொல்லியிருக்கலாம், என்னைன்னு சொல்லியிருந்தா அது அவருடைய வரலாறு. அப்படி சொல்லலை, எந்தமை என்று சொல்லுகிறார். இது தன்மதிப்பு என்று, தன்மதிப்பு ஒருமை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது என்னை போன்ற அருளாளர்களை ஆண்ட பரிசு அது பகரின் என்று விளக்குகிறார். அது என்ன பரிசு என்பதை நம்ம பார்க்கிறோம். அது என்ன பரிசு அப்படின்னு கேட்டால் பின்னால் சொல்லுகிறார். அது ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் என்று பேசுகிறார். ஆற்றல் அது உடை அழகு அமர் திருவுரு. இது என்ன அற்புதமான கருத்துன்னா, இறைவனுடைய இயல்பு என்பது ஞானம். ஞானத்தினுடைய வெளிப்பாடு இருக்கு பாருங்க. முதல்ல 3 தான். ஞானம் ஞானமாக வெளிப்படும். அது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக இச்சையாக வெளிப்படும். இச்சையினுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறான்? இந்த உயிர்கள் கிடைத்தேற வேண்டும் என்றால் அந்த உயிர்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாகணும். உருவத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு ஊட்டி ஆகணும். அந்த வகையில் அவன் என்ன பண்ணுறான்? உடம்பை வடிவமைக்கிறான். எனக்கு ரொம்ப வியப்பான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு இந்த உயிர்களுக்கு மனித உடம்பை படைத்து கொடுத்தான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, கருத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ சாதனங்கள். அன்னைக்கு குதிரையில் ஏறினா இன்னைக்கு பைக்கில் ஏறுகிறோம். ஆனால் உடம்புல எந்த மாற்றமும் கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். இப்போ நம்ம பண்ணுறோம், நம்ம பயன்படுத்திக்கிற வாகனங்களை ஆண்டுக்காண்டு மாடல் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அதை விட இது வசதி, இதை விட இது வசதி. வீடு கட்டக்குள்ளார பண்ணலாம், அந்த வீட்டோட இந்த வீடு வசதி. நம்ம அறிவு அப்படி இருக்கிறது. ஆனால் பெருமான் அப்படி இல்லை. வடிவமைச்சு மனித உடம்பை கொடுத்துட்டு, ஆண் உடம்பு பெண் உடம்பு இன்று வரை மாற்றம் இல்லை. எல்லாவற்றுக்கும் இதை பயன்படுத்த முடிகிறது. அப்போ அவன் எவ்வளோ பெரிய பேராற்றல் உடையவனாக இருப்பான். பேரறிவு, பேராற்றல், பெருங்கருணை. இதுதான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்பதை பார்க்கணும். அதைத்தான் இங்கே சொல்ல ஆற்றல் அது உடை அழகு அமர் திருவுருங்கிற. அது எவ்வளவு பெரிய ஆற்றல்! இறைவனுடைய எண் குணங்களில் பேராற்றல் என்பது ஒன்று.
அந்த பேராற்றலுடைய பெருமான் எப்படி இருக்கிறான்? அழகாக இருக்கிறான். அழகாக இருக்கிறார். அழகு கவர்ச்சிக்காக அல்ல, ஈர்ப்பதற்காக. ஈர்த்தல் வேறு, கவர்தல் வேறு. கவர்தல் அழிச்சிடும், ஈர்ப்பு ஆக்கத்தை தரும். அப்படிலாம் நுட்பமாக நம்ம பார்க்கணும். அந்த வகையில் அழகு அமர் திரு உரு, அது எப்படிப்பட்ட திரு உரு? அடுத்த நீற்றுக்கோடிங்கிறார். உரையாசிரியர் எழுதுகின்ற போது கொடி என்பது கோடி என்று வந்திருக்கிறது, நீற்றில் விகாரம் என்று எழுதுகிறார்கள். நான் அப்படி நினைக்கல. நீற்றுக்கோடி என்பது நீற்றுக்கோடு என்றே சொல்லலாம். இப்போ நீற்றுக்கோடுன்னா திருநீர் தான். 3 கீற்றாக நெற்றியில் அணிந்து கொள்வது. எதற்காக 3 கீற்று அப்படின்னா 3 விதமாக, இது 2 விதமாக பொருள் சொல்லலாம். ஒன்று, 3 கீற்று என்பது பதிப்பசு பாசத்தை உணர்த்துகின்ற குறியீடு, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மும்மலம், ஆணவம் கண்மம் மாயை, இந்த 3ஐயும் அழிக்கணும்னா இந்த திருநீற்றை கொண்டு தான் அழிக்க முடியும். திருநீர் அவ்வளவு சிறப்பு உடையது என்பதை திருநீற்று பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் மிக விரிவாக விளக்குகிறார். அந்த வகையில் நீற்றுக்கோடு நிமிர்ந்து காட்டியும்ங்கிறார். அப்போ 3 திருநீர், அந்த திருநீற்றை 3 கீற்றுகளாக இடணும். அப்போ ஒரு நிமிர்ந்த நிலை, செம்மாந்த ஒரு நிலை வரும் என்று பேசுகிறார். அப்படித்தான் பெருமான் காட்சியளிக்கிறான் என்று பேசுகிறார். நின்ற சிவன் அருமையான கருத்து பாருங்க. கூன்பாண்டியன், கூன்பாண்டியன்னா முதுகெலும்பு பிறவியிலேயே வளைந்து வரும், வளைந்து கிடக்கும். அதுக்கு பல காரணம் இந்த திருமந்திரத்தில் இந்த காரணம்லாம் சொல்லுகிறார். அப்படி முதுகெலும்பு வளைஞ்சு போச்சு, இதை யாராலும் நிமிக்க முடியாது. ஆனால் நம்முடைய பெருமான் என்ன பாடுறாரு? பதிகம்படி நிமிர்க்கிறார். அது எவ்வளவு பெரிய ஆற்றல்! அப்போ மொழிக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. மந்திரம்னா இதுதான் மந்திரம், வேறு எதுவும் மந்திரம் இல்லை. நம்ம இப்போ என்ன இதெல்லாம் நம்ம உள்வாங்காத காரணத்தினால யாரோ சொல்கிறது, எதையோ சொல்கிறதெல்லாம் நம்ம பேச நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா குரலை கொஞ்சம் எடுத்தல் அந்த மாதிரி நிலையிலெல்லாம் பேசினா அது மந்திரம் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்மளை ஏமாற்றுகின்ற வேலை. உண்மையான மந்திரம் இதுதான். அது இதுதான் எடுத்துக்காட்டு. அதாவது கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினான் பதிகத்தினால், ஞானசம்பந்தர் அருளினால் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதைத்தான் நீற்றுக்கோடு நிமிர்ந்து காட்டியும் என்று பார்க்கிறோம். அது என்ன அழகாக விளக்குகிறார் பாருங்க அடுத்த பாட்டில். ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும்ங்கிறார். ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே. ஞானசம்பந்தர் இந்த கருத்தை மொழிகிறார். ஊனம், ஊன சம்பந்தம் நீக்கும் ஞான சம்பந்தன். அப்போ ஊனம் என்றால் குறைபாடு என்று பொருள். என்ன குறைபாடு? உடம்பு குறைபாட்டை பற்றியெல்லாம் இங்கே பேசலை, உயிர் குறைபாட்டை பற்றி பேசுகிறார். உயிருக்கு என்ன குறைபாடு? அது சாரக்கூடாத பொருளை சார்ந்து அறியாமையில் ஆழ்ந்து கிடப்பது அதனுடைய குறைபாடு. எவ்வளவு அருமையான உடம்பு, அறிவு பெறுவதற்காக உள்ள உடம்பு. இந்த உடம்பை பெற்ற நிலையிலும் கூட நம்மால் அறிவு பெற முடியல. அப்போ என்ன காரணம்னா, நான் இப்படி தான் புரிந்து கொள்கிறேன். இந்த உடம்பை எதுக்காக பெருமான் கொடுத்துருக்கிறான்னா, நீ ஏற்கனவே ஆணவத்தை சார்ந்து இருக்கிற, அதனால தான் இவ்வளவு துன்பமும் இருக்குது. இந்த ஆணவத்தை விட்டு விலகு, என்னை பற்று, என்னை பற்றுவதன் வாயிலாக ஆணவத்திலிருந்து விடுபடலாங்கிற கருத்தில் தான் உடம்பை படைச்சு கொடுத்துருக்கிறான். ஆனால் நம்மவர்களில் பலர் என்ன பண்ணுறாங்க? உடம்பையும் வைத்துக்கொண்டு மறுபடியும் ஆணவ சார்பு அடைகிறார்கள். அதுதான் பெரிய சிக்கல். அந்த ஆணவ சார்பு இருக்கிறதுனால தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏன் பொறாமை வருது, ஏன் சண்டை போடுறாங்க, ஏன் வாயில் கண்ணாபண்ணான்னு கடுஞ்சொற்கள் எல்லாம் வருகின்றன? ஆணவ சார்பு இருந்தால் தான் வரும், சிவச்சார்பு இருந்தால் வரவே வராது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே இந்த மாதிரி வருகின்ற எந்த மனிதனுக்கு ஆணவ சார்பு அதிகமாக இருக்கிறதோ அவன்தான் தன்னை பெரியவன் என்று சொல்லிக் கொள்ளுவான். என்ன அதோடு மட்டும் இல்லை, தன்னை பெரியவன் என்று சொல்லிக்கொண்ட பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுவான். இதெல்லாம் ஆணவ சார்பு. சிவச்சார்பு உடையவர்கள் அப்படியே சிவபெருமானே அடியார்களுக்கு அடியவனாக வருகிறான் என்றால் சிவத்தை சார 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 பணிவு என்பது தானாக வரும். எந்த மனிதனிடத்திலே பணிவு இருக்கிறதோ அவன்தான் சிவனடியான். நான் பெரிய ஆளு, நான் தான் பிரம்மம், நான் தான் கடவுள்னு சொல்கிறான்னா ஆணவ சார்பில் இருக்கிறான். இதைத்தான் நம்ம சைவத்தை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்கின்ற நிலை. அதைத்தான் இங்கே விளக்குகிறார். எனவே என்ன சொல், ஊனம் தன்னை ஒருங்குடன் இருக்கும். இந்த குறைபாடு எதனால் வருகிறது என்றால் ஆணவ சார்பினால் வருகிறது. ஆணவ சார்பு என்பது இருள், ஆணவ சார்பு என்பது அறியாமை. அப்போ அதுலேருந்து என்ன பண்ண, அது ஒரு கீழ்நிலை. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் ஏற்கனவே சொன்னேன், விளக்கை ஏற்றுனா இருள் ஓடிடும். அதுதான் நம்ம கருத்து.
இருளை ஓட்டுவதற்கென்று தனியாக எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல அறியாமையை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஆணவ சார்பை விட்டு விலக வேண்டும் என்றால் அதுக்காக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை சிவத்தை பற்றுதல். எந்த அளவிற்கு பற்றுகிறோமோ அந்த அளவிற்கு ஆணவம் அறியாமை என்பது விலகிக்கொண்டே போகும். அதெல்லாம் இங்கே சொல்றாரு. ஊனம் தன்னை ஒருங்குடன்னா முழுமையாக அர்த்தம். பலவிதமான தீய குணங்கள் வருகின்றன இல்லையா, எல்லா குணங்களையும் சேர்த்து அறுக்குங்கிறாரு. அதுதான் ஆனந்தம், அதுதான் சிவானந்தம் என்பது. அவர் சிவானந்தமே ஆறா அருளிங்க. இந்த ஒரு 10 கருத்துக்களை சொல்வார், பின்னால் தொகுத்து அப்புறமா பார்க்கலாம். இந்த இடத்துல ஊனத்தை ஒருங்குடன் அறுக்கின்ற ஆனந்தமாக சிவபெருமான் விளங்குகிறான் என்ற கருத்தை சொல்கிறார். அதை எடுத்து மாதில் கூறு உடை மாப்பெரும் கருணை என்கிறார். மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன். மாது என்பது இறைவியை குறிக்கும். இறைவிக்கு ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறான். நான் பலமுறை இது உருவத்தில், இது எதுக்காக இந்த கருத்தை சொல்கிறேன்னா, நீங்கள் பரத்தில் பார்த்தீங்கன்னா சிவம் என்ற அந்த பரம்பொருளின் உள்ளே ஞானம் என்ற இயல்பு உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. பாலில் எப்படி சுவை இருக்கிறதோ அதுபோல பரத்தில் உள்ள பரம்பொருளின் உள்ளே ஞானம் என்ற இயல்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதை வெளிப்படுத்தி தான் ஐந்தொடியில் ஆற்றுகிறான். அப்படி வெளிப்படுத்தி வருகின்றது உருவத்திருமையினை கொள்ளுகின்ற பொழுது இதை இடப்பாகத்தில் இறைவிக்கு இடம் கொடுக்கிறான் என்றால், இடப்பாகம் என்பது ஞானம் இயல்பு, வலப்பாகம் என்பது பொருள். அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இல்லாவிட்டால் நம்ம அறிவார்ந்த முறையில் திருவாசகத்தால் உள்வாங்க முடியாமல் போய்விடும். அதுக்காக நான் சொல்ல வரேன். எனவே மாவில் கூருடை மாப்பெரும் கருணையன் அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? குறைபாடு உடையவர்களுடைய குறைகளை நீக்குகின்ற இரக்கத்தை, கருணையை, அன்பினை, அருளினை வெளிப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் அந்த ஞானம் இருக்கிறது. ஞானத்தின் வெளிப்பாடு என்பது கருணை என்ற கருத்தை இங்கே விளக்குகிறார். இதை திருக்குறளை விளக்குகிறார். அறிவுனா என்ன அப்படின்னா, இன்னொருவர் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல கருதி அந்த துன்பத்தை நீக்க முடியவில்லை என்றால் நீ அறிவு பெற்று என்ன பலன்? பிரிதின் நோய் தன்னோய் போற்றாக்கடை அறிவினால் ஆவது என் என்று வள்ளுவர் கேட்க. இதெல்லாம் நம்ம கருத்து தான் இது. அதை இங்கே சொல்லி வருகிறார். அப்புறம் சொல்லுகிறார், நாத பெரும்பரை நவின்று கரங்கவுங்கிறார். கரங்கவும் வலினம் போட்டுச்சோன்னா ஒலித்தல்னு அர்த்தம். அந்த ஒலித்தல்ல நாத பெரும்பரை நவின்று கரங்கவும் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அற்புதமான கருத்து அது. நாதம் என்பதுதான் முதல் தத்துவம். நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் சொல்கிறேன். ஏன்னா என்னோட அறிவியல் அறிஞர்களோடெல்லாம் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. அவங்க இப்போ எல்லாரும் அறிவியல் சார்ந்தவர்களை பேசுகின்ற செய்தியெல்லாம் பிக் பாங் தியரி தான். அதாவது ஒரு முதல் வெடிப்பு அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க நாத தத்துவம். இப்போ நம்ம சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஆழ்ந்து பார்க்காம நாத தத்துவம் தான் பிக் பாங் தியரி. முதல்ல ஒரு வெடிப்பு ஏற்பட்டதில்லை, ஒலி வெடிப்பு ஏற்பட்டதில்லை, அதுதான் நாத தத்துவம். அந்த நாத பெரும்பறை என்ன சொல்றாரு? நவின்று கரங்கவுங்கிற உலகம் முழுவதும் ஒலித்தது. எது? அகர உகர மகர ஒற்று ஓம், அதுதான் ஓங்காரம். அதுதான் நாத தத்துவத்தில் அதாவது நாத தத்துவம்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த ஓங்காரம் என்பது நம்முடைய பௌதீக உலகத்திற்கு ஏற்ப உருமாறி வெளிப்படுதல், அவ்வளவுதான். அந்த செய்தியை சொல்றாரு. நாத பெரும்பரை நவின்று கரங்கவும். அப்புறம் சொல்ற அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்வை. என்ன அருமையான தொடர்! நீ எதுக்காக சார் இந்த ஓங்காரத்தெல்லாம் நாத தத்துவ வாக்குகளாக மொழியாகலாம் ஏன் இறைவன் வெளிப்படுத்துகிறான்னா அதுக்கு காரணம் சொல்கிறார். அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன். என்ன அருமையான தொடர் தெரியுமா? அழுக்கு அடையாமல். யாரு? அவன் சிவபெருமான் இப்படி ஐந்தொழில் ஆற்றுகிறான். நாம் இப்போ ஒன்றும் இல்லை, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ என்னுடைய சக்தியெல்லாம் செலவாகிட்டே இருக்குது. உள்ளுறுப்பு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு தான் தெரியும். அது கொஞ்சமாக அதிகமாக ஆகின்ற போது தான் நான் திணறேன் பேசுவதற்கு. அப்போ வேலை செய்ய செய்ய ஆற்றல் இழப்பு நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இறைவனுக்கு நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஆற்றல் இழப்பு அவனுக்கு கிடையவே கிடையாது. அது மட்டுமல்ல, இப்போ நாம் மற்றவர்களுக்காக வேலை செய்கின்ற பொழுது நாம் அழுக்கு அடைவோம். உதாரணத்திற்கு வழங்குறது சொல்லுவோம். ஒரு மெக்கானிக் இருக்கிறான், நம்முடைய பைக்கை தான் அவன் சுத்தம் பண்ணுறான், ஆனால் அவன் அழுக்காயிடுவான். பைக்கில் உள்ள இருக்கு அவனுடைய உடம்புல ஒட்டும். ஆனால் பெருமாள் ஐந்தொழில் ஆற்றுகிறான் நமக்காக. அப்போ நம்ம அழுக்கு அவன்கிட்ட ஒரு ஒட்டுமான ஒட்டாது. அது அழுக்கு அடையாமல்ங்கிற இந்த அழுக்குங்கிறது அடிப்படையில் ஆணவம் தான். இந்த ஆணவத்தை நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா 3 அழுக்கு இருக்குது. ஒரு அழுக்கு உடம்பு அழுக்கு. நீங்கள் எத்தனை முறை குளித்தாலும் அழுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மன அழுக்குன்னு ஒன்று இருக்குது.
இந்த மன அழுக்கு எதுன்னா பொறாமை தான். இது தமிழ்நாட்டுக்குரிய தனி சொத்து இது, இந்த பொறாமைங்கிறது. அவன் சொல்கிறான், எவன் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கலாம், என் கூட பிறந்தவன் நல்லா இருக்கக்கூடாது. என்ன உயர்ந்த கருத்து! இதனால தான் தமிழ்நாடு கெட்டது, இப்படி தான் கெட்டுது. இது பொறாமை தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. இது மன அழுக்கு. அதுக்கு மேலே உயிருக்கு ஒரு அழுக்கு இருக்கிறது, அதுதான் ஆணவம். இந்த 3 அழுக்கு அவன் மீது படியாது. அவன் திருவேணி எடுத்து வருகிறான், அவனுடைய உடம்பு தூய உடம்பு, அழுக்கு அடையாது. அவன் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கிறான், அவனுக்கு பொறாமை கிடையாது, அவனுக்கு ஆணவம் என்ற அழுக்கு படியாது. அதெல்லாம் இங்க சொல்றாரு. அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன். இது ரொம்ப எவ்வளவு முக்கியமான கருத்து. அதை நான் இப்படி கருதுறேன். அதாவது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அந்த உதவியினால நாம உபத்திரம் அடையக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கலாம். அதெல்லாம் பல பேருக்கு சொல்லுவேன், யாராவது கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தால் பணம் கொடுத்து உதவி பண்ணாதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா அவனுடைய கஷ்டத்தை ஒழுங்காக அந்த பணத்தை வச்சு அவன் தீர்த்து கொள்ள மாட்டான். இதெல்லாம் நடைமுறை. அந்த பணத்தை திருப்பியும் கொடுக்க மாட்டான். கடைசியில் என்ன ஆகும்? நட்பு பகையாகும், உறவு பகையாகும். எதுக்கு சார் உதவி பண்ணி நம்ம பகையை தேடிக்கணும்? அதனால் அதெல்லாம் செய்ய வேணும். இறைவனுக்கு இதெல்லாம் தெரியும். அதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதாவது அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன்கிற. இப்போ ஆணவத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கின்ற உயிருக்கு இப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்களேன். ஒருத்தன் புதைகுழியில் புதைந்து கொண்டு இருக்கிறான், காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்துறான். நம்ம ஏதோ பார்த்துட்டோம், நம்ம எப்படி போய் அவனுக்கு உதவி பண்ணுறது? கையை கொடுத்தோன்னா நம்மளையும் சேர்த்து இழுப்பாவன், அவனை காப்பாற்ற போய் நாமும் போயிடுவோம். அப்படியெல்லாம் உதவி பண்ணக்கூடாது. இறைவனுக்கு இந்த ரகசியம்லாம் தெரியும். எப்படி உதவி பண்ணால் ஒரு கோல், உறுதியான கோலை கொடுக்கணும், நீண்ட கோலை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா நம்ம பிடிச்சும் பிடிக்காமலும் பிடிச்சிட்டு இருக்கணும். அவன் எப்போ பிடிக்கிறான்னா நாம் விட்டுடணும். அப்போ நாம் தப்பிச்சோம், அவனும் தப்பிடுவான். நீங்கள் இறுக்கமாக பிடிக்கன்னு இழுத்துடுவான், நம்மளையும் சேர்த்து இழுத்துடுவான். இதெல்லாம் இறைவனுக்கு இந்த ரகசியம்லாம் தெரியும். அதனால தான் அவன் சொல்றாரு, அழுக்கு அடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன், அவன் எந்த பாதிப்பும் அடையாமல் உயிர்களுக்கு நன்மை செய்கிறான் அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, கழுக்கடை தன்னை கை கொண்டருளியுங்கிறாரு. கழுக்கடை என்ற சொல்ல அருமையான சொல்லாச்சு, எல்லாம் பழைய சொல்லாச்சே. இதற்கு சூலம் என்று பொருள், திரிசூலம் என்று பொருள். இந்த ஏன் இந்த கழுக்கடையை சொல்றாருன்னா, கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் அப்படின்னா என்ன காரணம்னா, முத்தலை சூலம். இந்த முத்தலை சூலம் தான் திரிசூலம். இது எதுக்காக? ஆணவம், கண்மம், மாயை என்று 3 அழுக்குகள், 3 பகைகள், 3 குற்றங்கள், இவற்றையெல்லாம் அழிக்கணும்னா அதனுடைய குறியீடு தான் முத்தலை சூலம். அது அவன் ஒருவனால தான் முடியும். சிவருமான் அதனால தான் இன்றைக்கு நம்முடைய புராண நம்முடைய சாத்திரங்களை என்ன கருதுறா, நாம இறைவனை பெறுவதற்குரிய தகுதி அடைந்தாலும் அவன் அழைக்காவிட்டால் போக முடியாது. ரொம்ப முக்கியமான கருத்து இது. நீங்கள் என்னதான் நீங்கள் என்னென்னவோ பண்ணி பக்தி அது இதுன்னு எல்லாம் சொல்லி இறைவனை அடைவதற்கு தகுதி பெற்றாலும் அவன் அழைத்தாலொழி அவனுடைய திருவடியை அடைய முடியாது. அதுதான் முத்தலை சொல் என்பது அதனுடைய குறியீடு. அது அப்படி நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு கருத்து. நல்ல வேலை ஒரு 7 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலாம். மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி. அருமையான கருத்து. இந்த கருத்து மிக மிக அற்புதமான கருத்து. இதில் மிகப்பெரிய உண்மை சொல்றாரு. என்ன உண்மை சொல்றன்னா, மூலம் ஆகிய மும்மலம்ங்கிறார். மும்மலம்னா நமக்கு என்ன தெரியும்? ஆணவம், கண்மம், மாயை, 3மே என்னது? மூலம் அப்படிங்கிறார். அப்ப இந்த கருத்தை வச்சுதான் நிறைய உண்மைகளை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆணவம் மூலமலம் எல்லாரும் சொல்லுகிறார்கள், அதுல எந்த கருத்தும் மாற்று கருத்தே இல்லை. இப்ப மாயை என்பது மூலமாயை, மூலப்பொருளாக வைத்துக்கொண்டு உலகப் பொருளெல்லாம் உருவாக்குறது, இதெல்லாம் சரியா தெரியுது. ஆனா வினை என்பது, கண்மம் என்பது, அப்போ மூலகன்மம் என்று திருமாணிக்கவாசகர் இங்க நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ மூலகன்மம் என்று ஒன்று இருப்பதனால தான் நமக்கு இறைவனை இந்த உடம்பை படைச்சு கொடுத்தான். அது என்ன மூலகன்மம் என்று சொன்னால், உயிரினுடைய இயல்பு என்பது இச்சை. அந்த இச்சையை வைத்துக்கொண்டு உயிரால் ஒருபொழுதும் தனித்திருக்க முடியாது. அது இச்சை என்ற குணத்தை பெற்றிருப்பதனால எப்பொழுதும் இன்னொரு பொருளை இச்சித்து கொண்டிருக்கும். இந்த நிலையில தான் அனாதி உயிர் எப்பொழுது தோன்றியது என்று யாருக்கும் தெரியாது. நம்ம கருத்து வழக்கத்திற்காக சொல்லுகிறோம். என்றைக்கு உயிர் தோன்றியதோ அன்றைக்கே அது ஆணவத்தை பற்றியதும் உண்டு. இது மாபாடியத்தில் இருக்குது.
இதை எடுத்து சொன்னவர் தான் நம்முடைய மலேசிய ரத்தனம் செட்டியார். அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் விளக்கி சொன்னவர் தான் நம்முடைய யார் திருவாவூர் ஆதீன வைத்தியநாதன் ஐயா. இப்போ அவர்கிட்டேருந்து இந்த கருத்துக்கள்லாம் பெற்று நான் இன்னும் அதை வளர்த்து கொண்டு இருக்கிறேன் அந்த கருத்துக்களை. அதனால் இந்த கருத்தெல்லாம் இங்கே பார்க்குறோம். இந்த மூலம் ஆகிய மும்மலம் என்ன அருமையான சொல்லாட்சி, அது எவ்வளவு நுட்பமான கருத்துக்களை விளக்குகின்ற இடம். இதை வைத்துக்கொண்டு இன்னொரு ஆய்வு உண்டு. இந்த கருத்தை வைத்துக்கொள்ள சித்தாந்த அறிவுங்கிறது எப்படிங்க வரும்? எடுத்த உடனே யாருக்கு அறிவு வராது. யாருக்கு இறைவன் எடுத்தோன்னே அறிவெல்லாம் கொடுக்கல. படிப்படியாக ஓரறிவு ஈரறிவு அந்த மாதிரி தான் முதல்ல வேதத்தை பொதுவாக கொடுத்து வேத விளக்கமாக திருமுறைகளெல்லாம் கொடுத்து அவன் நுட்பமாக விளங்க சாத்திரத்தை கொடுக்குறான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் தான் சாத்திர கருத்துகள் வளர்கின்றன. அந்த நிலையில தான் மணிவாசகருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு என்று என்னை போன்றவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது அருமையான கருத்து. மூலம் ஆகிய மும்மலம் இருக்கும். இதில் என்ன வியப்புன்னு கேட்டிங்கன்னா, ஆணவ மலம்தான் மூலமலம். அந்த ஆணவ மலத்தை நீக்கி கொள்வதற்காகத்தான் மாயாகரிய உடம்பை படித்து கொடுக்கலாம். இது மாயாமலம். மாயாமலத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம கண்மத்தை வினையை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பை கொண்டு நாம் செய்வது தான் வினை. இதுக்கு பேர் காரிய வினைன்னு பேர். இந்த உடம்பு வந்ததுக்கே காரணம் மூலகன்மம், மூல வினை. அதைத்தான் முன்னால் விளக்கினேன். அப்போ என்ன பண்ணுனா, மூலகன்மத்தை யாராலும் அழிக்க முடியாது. எப்படி ஆணவத்தை யாராலும் அழிக்க முடியாதோ, இறைவனுக்கு எப்படி அழிவு என்று ஒன்று இல்லையோ, உயிருக்கு எப்படி அழிவு என்று ஒன்று இல்லையோ, அதுபோல மூல வினைக்கும் அழிவு கிடையாது. அப்ப எதற்கு அழிவு உண்டு? உடம்பை கொண்டு செய்கின்ற வினைகளுக்கு காரிய கண்மத்திற்குத்தான் அழிவு உண்டு. இந்த காரிய கண்மம் அழிந்தால்தான் உயிர் மேலே ஏறும். காரிய கர்மத்தை வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு காலம் இறைவனை அடைய முடியாது. அந்த வகையில தான் திருமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா வினை தீர்த்தல் அப்படிங்கிற கருத்து இந்த அடிப்படையில் தான் பேசப்படுகிறது. இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். மூலம் ஆகிய மும்மலம் இருக்கும். இந்த தொடர்லாம் நினைத்து பார்க்க பார்க்க அப்படியே ஒரு புலகாங்கிதம், ஒரு பூரிப்பு. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அருள் ஞானிகள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். இவ்வளவையும் நமக்கு காசு கொடுக்காம சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நானாவது காசு வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவ மாணிக்கவர்கள் எங்கே காசு வாங்கினார்? எவ்வளவுடைய பிறர் நலம் பாராட்டுதல். இதனால தான் சைவம் வளர்கிறது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு தான் நான் ஒன்று புரிந்திருக்கிறேன். இறைவனை அடையணும். நடைமுறை உலகத்தில் என்ன பண்ணணும்? இறைவனை முதல்ல உள்ளுக்குள்ளார புரிந்து கொண்டு இச்சிக்கணும். அது அடிப்படை. அதுக்கு பிறகு வாழ்க்கையை எப்படி வைத்துக்கணும்? எப்பொழுதும் பிறர் நலம் பாராட்டுதல். பிறர் நலத்தை தான் பார்க்கணும். நம்முடைய நலத்தை பெரிதாக கருதவே கூடாது. பிறர் நலம் பேண பேண நம்முடைய நலம் தனக்கு தானாக கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ எந்த செயலை செய்தாலும் சிவ சிந்தனையோடு செய்யணும். இந்த ரெண்டையும் செய்தால் உயிர் பக்குவம் அடையும். அது ஞானசம்பந்தர் போன்றவெல்லாம் சொல்லுவது போல இந்த பிறவியிலேயே வீடு எளிது என்ற நிலையெல்லாம் அடைய முடியும். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமுறையெல்லாம் திருவாசகத்தான் யாரும் ஆழ்ந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. எவனை என்னென்னவோ சொல்லிக்கிட்டு போனால் அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கிட்டு என்னென்னவோ பயிற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு, அதனால தான் சைவர்களால் முன்னேற முடியல. அதனால தான் நான் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பேசுவது இதுதான் காரணம். நான் என்னை பொறுத்தவரை நன்றாக இருக்கிறேன். ஏன்னா நான் நல்லா இல்லாமல் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் உடல்நலக்குறைவுன்னா அதிகமான ஆற்றல் செலவுனால உடல்நலக்குறைவை தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் உடல்நலக்குறைவு இல்லை. அந்த வகையில் தான் நான் எதை அனுபவிக்கிறோன்னா அதைத்தான் நான் அழுத்தம் திருத்தமாக பேச முடியும். வெறும் நூல்களை வைத்து கொண்டு படித்தெல்லாம் நான் பேச வரல. அதனால தான் திரும்ப திரும்ப இந்த வரியை சொல்கிறேன். மூலம் ஆகிய மும்மலவருக்கும் யாரு இந்த பெருமான் யாரு அப்படின்னா, தூய மேனி சுடர்விடு சோதி என்று பேசுகிறார். தூய மேனி ஏற்கனவே சொன்ன அதே கதை, அழுக்கு அடையாமல் என்பதற்கு என்ன பொருளோ அதே பொருள் தான் தூய மேனி என்று பேசுகிறார். அவனுடைய உடம்பு 8 குணங்களில் ஒன்று தூய உடம்பு என்பது. அந்த தூய உடம்பு என்ன? அவன் தன்னலம் உடையவன் இல்லை. சிவபெருமான் தன்னலம் உடையவன் இல்லை. அவன் ஞானி, இயல்பு ஞானி. மற்ற எல்லோரும் சார்பு ஞானியர்கள். சிவபெருமான் ஒருவனே இயல்பு ஞானி. அந்த ஞானம் எப்படி இருக்கும்? சுடர்விடு சோதியாக இருக்கும். அதனால தான் நம்முடைய பெருமான் பரத்தில் எப்படி இருக்கிறான்னா சுடர்விடு சோதியாக இருக்கிறான். இதை உணர்ந்துதான் நம்முடைய வள்ளலார் போன்றவர்கள்லாம் சைவத்தில் சரியான ஒரு செயற்பாடு இல்லை என்ற காரணத்தினால தான் அவர் தனியாக அந்த கருத்துக்களை வெளிப்படையாக விளக்க ஆரம்பித்தார். இறைவன் எப்படி இருக்கிறான்னா, அதாவது அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறான் என்றெல்லாம் விளக்கினார். இப்போ இதில் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்படிலாம் சொல்ல சொல்ல வள்ளலாரை நம்ம கட்டி விட்டுட்டோம்.
அதுபோல் வள்ளலார் என்பதில் திருமுறையை படிக்கிறது கிடையாது. அவங்க திருமுறையை படிக்கிறது இல்லை, நாம் அருட்பாவை படிக்கிறது இல்லை. பிரச்சனை இதுதான். ஆனால் ரெண்டும் ஒன்று தான். புரிந்து கொள்ளுதலுக்காக தான் அப்படியே காலந்தோறும் கருத்துக்களை விளக்கி கொண்டே வரணும். சிவஞான போதம் சிவஞான போதம் தான், அதில் எந்த மாற்றம் 12 சூத்திரம் தான். ஆனால் அவர் இயற்றியருடைய 11ஆம் நூற்றாண்டில் வெளிப்பட்ட விளக்கம் வேறு, 21ஆம் நூற்றாண்டில் விளக்குகின்ற விளக்கம் வேறு. ஏன்னா நமக்கு இப்படி விளக்குறதா விளங்குது. நீங்கள் மாபாடியத்தை வச்சுட்டுலாம் விளங்கிக் கொள்ள முடியாது. இப்போ நம்ம காலத்தில் எப்படி விளங்கிக்கணும்? எனக்கு மிகப்பெரிய வருத்த நேர்கிற சித்தாந்தம் பேசுகின்றவர்கள் அன்பு கூர்ந்து பரபக்கம் பேசாதீங்க. பரபக்கம் பேசி நமக்கு என்ன பலன்? நீங்கள் பரபக்கம் பேசுகின்ற சமயங்களாம் இன்றைக்கு இல்லை, வழக்கத்தில் இல்லை. வழக்கத்தில் இல்லாதெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். இன்னைக்கு வழக்கத்தில் என்ன இருக்கிறது, நாம் என்ன பண்ணணும்? இப்படி பேசணும். இதெல்லாம் என்னுடைய கருத்து. இதெல்லாம் எப்படி நான் பெறுகிறேன் என்றால், இந்த மாதிரி தொடர்களை வைத்து கொண்டுதான். தூயமேனி சுடர்விடு சோதி என்ன அருமையாக விளக்கிறார். சோதி என்பது உள்ளெல்லாம் அடங்கி இருக்காது. சோதி என்றாலே அதனுடைய ஒளி வெளிப்படத்தான் செய்யும். ஞானம் என்றாலே அது கருணையாக வெளிப்படத்தான் செய்யும். இறைவன் எவ்வளவு பெரிய கருணையாளர்! நான் வேற ஒன்று பேர் இல்லை, நம்முடைய உடம்பை வச்சு பாருங்க. இந்த உடம்பை வடிவமைத்து படைத்திருக்கிறானே, அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருக்க முடியும், எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவனாக இருக்கணும், எந்த அளவிற்கு நம் மீது கருணை உடையவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி பார்த்தாதான் சிவபெருமானை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில தான் விளக்குகிறார். மூலம் ஆகிய மும்பலமறக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி நம் சிவபெருமான் என்று விளக்குகிறார். இந்த அளவில் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். சிவாய நம.